மாட்டி விடுகிறோமோ? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படி ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொன்றாய் உருவாக்கி கடைசியிலே ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாய் உருவாக்கி அந்த மனிதனுக்கு ஏற்ற துணையாய் ஏவாளை உருவாக்கி அருமையான நல்ல ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் நிலை நிறுத்தி பழுகி பெருகும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசித்தால் நீங்கள் மரித்து போய் விடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்பொழுது பிசாசானவன் உள்ளே புகுந்து அப்படியே ஏவாளை வஞ்சித்து, இந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று ஏமாற்றுக்காரனாய் உள்ளே வந்து ஏமாற்றி விடுகிறான். ஏவாள் இந்த பிசாசின் தந்திரமான வார்த்தையை கேட்டு விழுந்து போய் விடுகிறாள். ஆதாமுக்கும் அதை புசிக்க கொடுத்து தன் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். இப்பொழுது பாவத்துக்குள்ளாய் விழுந்து போனவர்கள் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று அவன் அப்படியே சொல்லுகிறதை வேதம் பதிவு செய்கிறது. பாருங்கள், இப்பொழுது மாட்டி விடுகிற சூழலை வேதம் பதிவு செய்கிறது. நீர் கொடுத்த ஏவாள் தான் இதை கொடுத்தது நிமித்தம் நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லி ஆதாம் சொல்லுகிறான். அடுத்ததா என்ன நடைபெறுகிறது? இந்த சம்பவத்தின் நிமித்தம் இந்த சர்ப்பத்தை ஆண்டவர் அப்படியே சாபத்துக்குள்ளாய் அந்த சாபத்தை கொடுக்கிறார். மண்ணிலே ஊர்ந்து போகும்படியாய் அவர் சொல்லுகிற வார்த்தையை வேதம் பதிவு செய்திருக்கிறது. வயிற்றினால் நகர்ந்து போகிற ஒரு சூழலுக்கு நேராய் தள்ளப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா என்ன நடைபெறுகிறது? ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். ஆதாமை நோக்கி சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை மாட்டிவிட நினைக்கிறோமோ, பழிவாங்க நினைக்கிறோமோ, அடுத்தவர்கள் காரணம் என்று சொல்லுகிறோமோ, கடைசியிலே பாருங்கள், இந்த சர்ப்பத்துக்கும் தண்டனை, ஆதாமுக்கும் தண்டனை, ஏவாளுக்கும் தண்டனை, அவர்கள் மூலமாய் முழு உலகத்துக்கும் தண்டனை வந்து விடுகிறதே, சாபம் வந்து விடுகிறதே. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாட்டி விடுகிற அனுபவம் வேண்டாம், நன்மை செய்வோம்.